would like to talk in my mother tongue, Tamil. And என்னோட டேட்டா சயின்ஸ் கரியர் அண்ட் resources in terms of like improving the career and upholding the career in data science is what I'm going to talk about. So என்னோட கரியர்ல பார்த்தீங்கன்னா from the beginning my UG and PG won't be on data science, which is completely on a different domain, which is networks in UG, and in PG vehicular ad hoc networks. Wherein in my PhD, my research is natural language processing, and என்னோட ரிசர்ச் ஏரியா வந்து சூஸ் பண்ணது பேஸ்ட் ஆன் த டேட்டா அவைலபிலிட்டி, எந்த மாதிரி டேட்டா கிடைக்கணும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணேன். தென் ஐ சாஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். And within that, so அப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தோன்னா லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அண்ட் வெரைட்டி ஆஃப் டேட்டா ஹாஸ் டு பி டெல்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ தென் ஐ டுக் பயோமெடிக்கல் டொமைன் அஸ் மை டொமைன். அண்ட் அதில் இருக்கிற டிசீசஸ் அண்ட் ஜீன்ஸ் and how interrelated genes, disease and drugs, அதை பேஸ் பண்ணி என்னோட ரிசர்ச் வந்து கொண்டு போனேன். தென் ஆஃப்டர் மை ரிசர்ச், டூரிங் மை ரிசர்ச் இட் செல்ஃப் ஐ ஹவ் பீன் லைக் இன்வால்வ் வித் இண்டஸ்ட்ரி யூனிவர்சிட்டி கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் வேர் ரியல் டைமில் எந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி ஐ குட் இன்கார்பரேட். ஸோ வென் இட் கம்ஸ் டு லைக் அண்ட் நான் வந்து முன்னாடி டீச்சிங்கில் இருந்தேன் அண்ட் நவ் இண்டஸ்ட்ரி அண்ட் கெஸ்ட் லெக்சர் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் வெனவர் ஐ ஃபோர்சி ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா சயின்ஸில் வந்து எப்படி நம்ம வந்து டு பி இன்டு டேட்டா சயின்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, மற்ற ஃபீல்டில் இருந்து நான் டேட்டா சயின்ஸ்க்கு போகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் திங் வி ஹவ் டு கான்சென்ட்ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா the kind of courses that we are taking into account. So I would, நான் எப்பயுமே வந்து பே பண்ணி ஒரு கோர்ஸ் நம்ம படிக்க வேணாம், பிகாஸ் everything is available online and free. So first of all I would like to suggest the course Kaggle Learn overview அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே கூகுள் சர்ச்ல it will give us the first link. என்ன Kaggleோட மைக்ரோ கோர்சஸ் இருக்கும். So starting from the micro course like introduction to Python, natural language processing and other set of deep learning, machine learning, explainable AI, reinforcement learning, அந்த மாதிரி மல்டிபிள் கோர்சஸோட ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும், that open source code along with the certification. Then afterwards என்ன பண்ணலாம் அப்படி, once you are done with like your specific area அப்படிங்கிறது ஒன்று சூஸ் பண்ணிங்க and your interest completely or based on your interest அப்படின்னு சூஸ் பண்ணி whichever the area or you are interested in. Say for example நீங்க வந்து natural language processingல வந்து within that NLP specific to some regional languages, there are multiple libraries contributing to regional languages are available. If you'd like to take into account on Tamil language, NLTK-ஓட இன்னொரு வெர்ஷன் தமிழ்லையும் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆல்சோ கனியம்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ தேர் அந்த கனியம் வெப்சைட்ல வந்து வி கேன் சி மல்டிபிள் ரிசோர்ஸஸ் எல்லாமே, ஈவன் இன்ட்ரடக்ஷன் டு பைத்தன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் எல்லாமே தமிழ்லேயே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வி கேன் இஃப் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்னா தமிழில் இருக்கிற பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் விஷன் போல எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து கனியம் அப்படிங்கிற வெப்சைட்ல நம்மளால பார்க்க முடியும். ஃபர்தர் லைக் அண்ட் ஆல்சோ நம்மளோட டேட்டா செட் எப்படி நம்ம சூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். ஸோ ஒரு கஸ்டமர் ஜேர்னி, ஸோ நம்ம ஒரு யூசராக இருந்து ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணால் வாட் எவர் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தென் த இனிஷியல் சானிட்டி செக் ஹஸ் டு பி தேர். ஸோ டேட்டா செட், ப்ராசஸ் and what kind of models are needed, then the API. So this is how a data scientist should think of. So what is the input and model and their performance and how it is utilized in the API. And some of the APIs that I would like to call out, Streamlit IO. And the API மூலமா ஒரு சின்ன application API நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா we can make use of that also. And on the data sets, இப்போ நான் ஒரு simple course மட்டும் சொல்லிட்டேன். wherein within Coursera also there are multiple different courses that we can take into account, wherein that also based on your interest
and you can apply for financial aid. They will provide us full course for free within Coursera also. Then there is another course from University of Helsinki, which is Elements of AI, which is an open course along with certification, which provides the basics of data science and also all the core components of data science. AI oda societal implications என்னென்ன இருக்கு, and what are the different probability methods are there. So hands-on experience oda we can get into the basics of elements of AI. Absolutely. So what are the core concepts of AI? So நீங்க வந்து introduction for any project managers or any starters who don't have any coding experience, we can absolutely go for Elements of AI course. And apart from the Kaggle micro courses, once you are done with the Kaggle courses, try to contribute to the Kaggle competitions. So look at the Kaggle competitors who have done, who have worked on different data sets, and also who have contributed multiple notebooks. அதில் எப்படி எந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற கோடிங் செக்ஷன் எப்படி இருக்கு, ஸோ ஹவு வெல் தேவ் கோடட், எந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் கோட் எழுதியிருக்காங்க, ஸோ ஒவ்வொரு கோடுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறோமா. ஸோ ஐடியலி ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ் வி ஹவ் டு மேக் இன் டு தட். And also after Kaggle competition, try to so initially நம்ம வந்து டைரக்டா ரைட் அவே நம்ம வந்து Kaggle competitionsல இல்லாம just look at the other competitors who have contributed, learn from them, and then you contribute to some of the existing competitions. Then ஒரு நியூ காம்படிஷன்ல நீங்க ஜாயின் பண்ணி just அந்த நீங்க கேதர் பண்ண எல்லா நாலேஜ் from the theoretical hands-on experience and what you learned from the other Kagglers, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு யூ கிரியேட் ஒரு புது மாடியூல்ல நீங்க அந்த உங்களோட கான்ட்ரிபியூஷன் டு தி காம்படிஷன் ஷுட் பி ஆஃப் யுவர் ஓன் பேஸ்ட் ஆன் யுவர் லேர்னிங்ஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா யூ வில் ஹாவ் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ வில் பி அ பெட்டர் டேட்டா சயின்டிஸ்ட் in terms of the overall learning curve itself. And also try to have experience with like contributing to hackathons, like participating in hackathons. That's all. Like try writing blogs and also contribute to open source projects such as like Hugging Face, Transformers, ஒரு தனி மாடியூலா நீங்க வந்து கிரியேட் பண்ணி பண்ணலாம். And such as like machine learning libraries such as PyCaret, wherein like these are like open source ML projects where you can contribute your own set of libraries or any add-ons to the existing libraries. Either functionality நம்ம add பண்ணனும் அப்படின்னா you guys can contribute. So that's all from my end, and thank you Ruth, and thank you Ashoka University for the opportunity